Hi students. நேற்று நம்ம வந்துட்டு ஆங்கிளோடைய ஃபார்முலாஸை பற்றி நிறைய பார்த்தோம் இல்லையா. அதில் பர்டிகுலராக ஒரு சில ஃபார்முலாஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இல்லையா. அதில் கடைசியாக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம்? அது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் triangle ABCங்கிறத 1/2 3 பாயிண்ட் கொடுத்துருந்தா எப்படி நாம் கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்துருப்போம் இல்லையா. x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 பாயிண்ட்டு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா, ABC அப்படிங்கிற கேள்வி. இதையே வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் வருமா, ஏபிசி இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் வருமா. இந்த ஆர்டர் கூட மாறி இருக்கலாம், இல்லை பிஏசி எந்த ஆர்டரில் வேணாலும் இங்கே வரலாம். இந்த ஆர்டரில் தான் வரணும்னா அது நாம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், இல்லை செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். நாம் இப்போ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை வச்சு கொடுத்துருக்கிற இந்த 3 பாயிண்ட் ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா. அனதர் ஒன், இந்த 3 கொலினியராக இல்லையா, இந்த 3 பாயிண்ட் இந்த ரெண்டையுமே இந்த ஒரு ஃபார்முலாவை செக் பண்ணுறதுலையே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு எடுக்கும்போது இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0ன்னு வந்ததுன்னா, இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0ன்னு ஆன்சர் கிடச்சா என்ன அர்த்தம், எங்கேயாச்சும் ஏரியா 0 இருக்குமா, இருக்காது. அப்போ அது கொலினியர் லைனை ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். நாட் ஈக்குவல் டு 0 கிடச்சா ஏரியா ஆஃப் த ஒரு ட்ரையாங்கிளை இந்த 3 பாயிண்ட்டும் ஃபார்ம் பண்ணும். நாட் ஈக்குவல் டு 0ன்னும் போது இது எதுக்கு வராது, லைனை ஃபார்ம் கொலினியராக இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா, 3,1 x1 y1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 12,-2 x2 y2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 0,2 x3 y3ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவில் நாம் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா எடுத்துருக்குறோம். ஆஃப் இன்ட்டு x1 3 into y2 minus 2 minus y3 2 plus x2 12 into y3 2 y3 2 minus y1 1 plus x3 0 into y1 3 minus y2. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2ன்னு ஆகிடும் இல்லைங்களா. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 3 into minus 4 plus 12 into 2 minus 1 1 plus 0. சரியா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 1/2 minus 12 plus 12 minus 12 plus 12 0 ஆகிடும். அப்புறம் ஆஃப் இன்ட்டு 0 0 இல்லையா. இப்போ என்ன கிடச்சிது, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0ன்னு கிடச்சதுனால இந்த 2 கொஸ்டினுக்குமே ஆன்சரை சொல்லிடலாம். ப்ரூவ் தட் த பாயிண்ட் ABC can't be vertices of a triangle. Yes, clear.
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஸ்டினோட ஆன்சர் எஸ் ஆர் ட்ரூ எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இல்லைங்களா. ப்ரூவ் பண்ணணுன்னாலும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட். நெக்ஸ்ட், ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர். Yes, because area of the triangle 0, there is the possibility ABC. It is not a possibility. It is surely, it is lies in a same line. Then for the second question, it is collinear. It is collinear points ன்னு சொல்லலாம். ஒரே நேர்கோட்டில் இந்த 3 பாயிண்ட்டும் அமையும்னு சொல்லலாம். சப்போஸ் ஏபிசி எந்த ஆர்டரில் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நாம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போது என்ன பண்ணணும்? எது 3 இது கண்டுபிடிக்கணும். என்னென்ன? ஏபி கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும், சிஏ கண்டுபிடிக்கணும். 3 பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இந்த 3ல் ஏதாவது 2 பாயிண்ட் ஆட் பண்ணால் 3ஆவது பாயிண்ட் வந்ததுன்னா எது ஸ்டார்டிங் பாயிண்ட், எது எண்டிங் பாயிண்ட், எது மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கலாம். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடு நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கும்போது அதோட ரேஷியோ 1:1 வந்தால் அந்த 3 கொலீனியர் அப்படின்னும் சொல்லலாம். Thank you, students.